தன்னால மட்டும்தான் வேகமா ஓட முடியும்னு பெருமைப்பட்டுக்கிற ஒரு முயல் இருந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் வேகமா ஓட முடியாத ஒரு ஆமை முயலுக்கு பகிரங்கமா சவால் விட்டது. இதனால பந்தயத்துக்கான தேதியை முடிவு பண்ணாங்க. முயல் கொஞ்ச தூரம் வேகமா ஓடிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க முடிவு பண்ணிச்சு. ஒரு ஓட்ட பந்தயத்துல நீ இப்படி மெதுவா நடந்து வந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? பந்தயம் முடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கிறதால ஒரு குட்டி தூக்கம் போடலாம்னு சாலையோரத்துல அது படுத்து தூங்க ஆரம்பிச்சது. நிதானமா மெதுவா விடாமுயற்சியா எங்கேயும் நிக்காத ஆமை கடைசியா இறுதி கோட்டுக்கு வந்துச்சு. விடாமுயற்சியா அந்த பந்தயத்துல ஜெயிச்ச ஆமையை பார்த்து விலங்குகள் எல்லாரும் சந்தோஷமா கோஷம் போட்டாங்க. தூக்கம் முடிஞ்சதும் முயல் அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஏன்னா ஆமை ஏற்கனவே ஜெயிச்சிடுச்சு. இதுக்கப்புறமா தான் முயலுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. வேகத்தால மட்டும் பந்தயத்துல ஜெயிச்சிட முடியாது. நிதானத்தை கடைபிடிச்சாதான் எதுலயும் ஜெயிக்க முடியும்.